2025 மாணவர் சேர்க்கை தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்க்கைக்கான அறிவியல் கல்லூரிகளுக்கான சேர்க்கை இப்போ ஆன்லைனில் அப்ளிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவுக்கு நான் ஏற்கனவே அப்ளை ஆர்ட்ஸ் காலேஜ் வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது இந்த வீடியோக்குள்ளே லிங்க்கில் போட்டிருக்கேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஜிஏஎஸ்ஏ வழக்கமாக எல்லா வருடமும் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஜிஏஎஸ்ஏன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான 2025க்கானதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு என்னென்னா மொத்தம் இருக்கிற கல்லூரிகள் மொத்தம் மாவட்ட வாரியாக எத்தனை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளோட பட்டியல் எத்தனை, எவ்வளோ படிப்புகள் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் அந்தந்த வருஷத்துலேயே இந்த வருஷத்துலேயே அவங்களுக்கான அட்மிஷன் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதிலேயே டேரெக்டாகவே நீங்கள் இதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் புதிதாக சொல்லப்பட்ட கல்லூரிகள்னு பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷனோட பாலிசி நோட்லேயே இந்த வருஷம் 2025-26 கல்யாணத்துலேயே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இதில் இந்த வருடம் எத்தனை கல்லூரி புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, எத்தனை கல்லூரி அப்டேட்டில் இருக்குங்கிறதையும் சொல்லி. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 29 டீம்டு யூனிவர்சிட்டி, அப்புறம் 2 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அண்டு 22 ஸ்டேட் யூனிவர்சிட்டி, 8 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. அவுட் ஆஃப் 22 ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் 13 ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 1632 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டோட்டலாக இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. 172 கவர்மெண்ட் காலேஜஸ், அது 161 எய்டட் காலேஜஸ், மொத்தம் 1299 செல்ஃப் ரன்ஸ் காலேஜஸ் இது பர்சியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அட் ப்ரெசன்ட் பிஎட் 660 காலேஜஸ் இருக்குது. இது இல்லாமல் டோட்டலாக டாக்டரேட் ஆஃப் ஃபிலாசபி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மொத்தம் ஒரு ஸ்கீமுக்கான பெனிஃபிஷரி மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் மொத்தம் ஃபங்க்ஷன் ஆகிற காலேஜஸ் மொத்தம் எத்தனை அப்படிங்கிறது இதில் ஃபுல்லாகவே டோட்டலாக டீட்டெயிலாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இல்லாமல் இந்த காலேஜஸ்க்கு இந்த வருடம் 2025 வருடம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பில்டிங் நியூ காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் இதில் நியூ காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வருடத்துக்கு ஒரு புது காலேஜஸ் எத்தனை அப்படிங்கிறதையும் இந்த வருஷம் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த காலேஜஸ்க்கும் இந்த வருஷமே, அதாவது 2025 இந்த வருடமே இதுகளுக்கான அட்மிஷனையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் திருவிடைமருதூர், முத்துப்பேட்டைன்னு சொல்லிட்டு வரிசையாக ஒரு காலேஜஸ் லிஸ்ட்டு சொன்னாங்க. இந்த லிஸ்ட்டு எத்தனை பேர் இப்போ ஆன்லைனில் நியூ கோர்சஸ் மென்ஷன் பண்ணோட சேர்த்து நியூ காலேஜஸை இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்களா, இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 2025க்கான அட்மிஷனுக்கு அந்த காலேஜஸ் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த டேரெக்டாகவே நீங்கள் அந்த காலேஜஸ் இப்போ புதுசாக ஆரம்பித்த காலேஜ் அப்படின்னு சொன்னாலுமே அந்த காலேஜுக்கான எத்தனை கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ அந்த கோர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம், அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த வருஷமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே டேரெக்டாகவே சொல்லி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். இதில் புதுசாக உள்ள காலேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வருஷமே அதுக்கான அட்மிஷன் போட்டிருக்காங்க. அட்மிஷனுக்கான என்னென்ன கோர்ஸ் வருது அப்படிங்கிறது இந்த இதுலேயே நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். மொத்தம் இருக்கிற காலேஜஸில் 164 காலேஜில் இப்போ மொத்த காலேஜ் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸில் மொத்தமாகவே என்னென்ன காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ புது கல்லூரிகளில் மொத்தம் 164 கல்லூரிகள்னால் இதில் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே இதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி இதில் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்கான அட்மிஷனுக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த புது வருஷம் இந்த கல்வியாண்டில் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொன்ன இந்த கல்லூரிகளே சேர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ திருவாரூர்லாம் முத்துப்பேட்டை ஒரு காலேஜில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது இந்த வருஷமே அதுக்கான அட்மிஷன் போட்டிருக்காங்க. அது மாதிரி இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் முத்துப்பேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு காலேஜஸுமே இந்த வருஷமே அதுக்கான அட்மிஷன் ஆரம்பிச்சிருக்கு. இது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணாலே உங்களுக்கு மொத்தம் எத்தனை காலேஜஸ்ன்னு உங்களுக்கு காட்டும். இப்போ 176 காலேஜஸ் தமிழ்நாடு முழுக்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்குது. ஸோ இந்த வருஷமே அறிவிக்கப்பட்ட எல்லா கல்லூரிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷமே அட்மிஷனும் நடைபெறுகிறது.